இப்போ வந்து தக்காளி ஃபேஷியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளியை வந்து பாதியாக அரிஞ்சிட்டு அதை அப்படியே ஜீனியில் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இதை வந்து ஒரு தடவை இல்லை 3 தடவை நம்ம அப்படியே எடுத்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து என்னென்னா சில பேர் வந்து மூஞ்சுக்கு மட்டும் செய்வாங்க. மூஞ்சி மட்டும் அப்படியே வெள்ளையாக தெரியும், கழுத்து வந்து கருப்பாக இருக்கும். அதனால் ரெண்டுமே மேட்சாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மூஞ்சி என்ன கலரில் முகம் இருக்கோ அதே கலரில் தான் கழுத்தும் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கழுத்தை புட்டுருவாங்க, கழுத்தை கவனிக்க மாட்டாங்க, மூஞ்சை மட்டும் அப்படியே வெள்ளையாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுமே கழுத்தும் முகமும் ரெண்டுமே ஒரே மேட்சாக இருக்கணும். இது மாதிரி இங்கே பாருங்கள், மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக அப்படியே 3 டைம்ஸு அதை வந்து நம்ம 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரில் நம்மளை ஊற்ற கழுவி நம்ம குளிர்ந்த நீரில் கழுவிட்டு இப்படி தொடச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த முகம் வந்து நல்லா வந்து மிருதுவாக இருக்கும். இது வந்து நம்ம பியூட்டி பார்லர்லாம் போய் செய்கிறத விட இது இயற்கையான, நம்மளோட முகம்லாம் வீணாக போகாது. நம்ம பியூட்டி பார்லர்லாம் போய் செஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் முகத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பியூட்டி பார்லரில் செய்கிறவங்களோடது முகம் வந்து ஃபேஷியல் போடுறவங்களோடது சீக்கிரமாக வந்து அவங்க வந்து முகம் கிளவி மாரி சுருங்கி போயிடும். நம்ம பியூட்டி பார்லர் போகாமல் வீட்டில் செய்யுங்க. வீட்டில் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களோட முகத்தை பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க வந்து முதுமையிலையும் இளமையாக இருப்பாங்க.